உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அதுவும் வெறும் 10 நிமிஷத்துல அண்ட் இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு எந்த விதமான கோடிங்கும் தெரியறதுக்கு அவசியமே இல்ல ஏன்னா நாம இதுல கோடிங்கே பண்ண போறது கிடையாது என்ன ஹரி சொல்ற கோடிங் இல்லாம எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும் மார்க்கெட்ல சில பேர் கிட்ட கேட்டா எனக்கு 50,000 வேணும் 1 லட்சம் வேணும் கேக்குறாங்களே நம்மளால எப்படி 10 நிமிஷத்துல பண்ண முடியும் சொல்லி நீங்க கேட்கலாம் எஸ் கரெக்ட் தான் ஆக்சுவலி அவங்க எல்லாம் அந்த வெப்சைட்டை ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ணுவாங்க இங்க நம்மளும் அதே தான் பண்ண போறோம் பட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஏஐ இப்போ நீங்க லெஃப்ட் சைடுல ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு பிளாங்கான வெப்சைட்ல இருந்து ரைட் சைடுல பாக்குற மாதிரியான ஃபுல்லி கஸ்டமைஸ்ட் வெப்சைட்டை உங்களுக்கு ஏத்த மாதிரி நாம கிரியேட் பண்ண போறோம் and lead generate பண்றதுக்கு வெப்சைட்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதுங்கறத பத்தி நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஆக்சுவலி நமக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா டொமைன் நேம் இதுல டொமைன் நேம்ங்கிறது எதுவும் இல்ல உங்களுடைய வெப்சைட் நீங்க என்ன சர்ச் பண்ண வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதாவது என்ன பேர் வைக்க ஆசைப்படுறீங்களோ அதோடைய பேர் தான் டொமைன் நேம் இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் google.com facebook.com microsoft.com இந்த மாதிரி பேர் வருது இல்ல .com னு சொல்லிட்டு இதோட பேர் தான் டொமைன் நேம் இத நாம பர்ச்சேஸ் பண்ணனும் and அதுக்கப்புறம் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஹோஸ்டிங்ங்கிறது எதுவுமே இல்ல நம்மளுடைய வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் சேஃபா ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ்ங்கறத இப்போதைக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க சோ இப்போ நாம நம்மளுடைய டொமைனை பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா கேட்டுக்கோங்க இது இருக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்பவே முக்கியம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது உங்களை பெரிய லெவல்ல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால வீடியோவை கவனமா பாருங்க சோ நாம டொமைன் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் எதுக்காகனா இங்க நமக்கு டொமைனை ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோஸ்டிங்கர்ல ஒரு ஹோஸ்டிங் பிளான் சூஸ் பண்றது மூலமா நமக்கு டொமைனே அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க and அது மட்டும் இல்லாம ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI யூஸ் பண்ணி தான் இப்போ நம்மளோட வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம் சோ ஒன்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கிளைம் டீல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க and இந்த பேஜ்ல நமக்கு நிறைய பிளான் ஷோ ஆகும் அதுல நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க அதாவது நீங்க ஹோஸ்டிங்கரோட பிரீமியம் பிளான்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 100 வெப்சைட்ஸ் அன்லிமிட்டட் டிராஃபிக் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ SSL வீக்லி பேக்கப் and then WordPress மாதிரியான பல ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க and இதுல நீங்க 12 24 14 மந்த்ஸ்க்கான பிளான் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரீயா டொமைனுமே தராங்க சோ அதனால நம்ம டொமைனுக்கு தனியா எதுவும் பே பண்றதுக்கு அவசியமே கிடையாது சோ இப்போ உங்களுக்கான பிளான் நீங்க சூஸ் பண்ணிட்டு கீழ உங்க அக்கவுண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க எதர் பை கூகுள் Facebook ஆர் பை இமெயில் சோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண பிளானுக்கான பேமெண்ட் பண்ண போறோம் இத கொஞ்சம் கவனமா கேளுங்க ஹோஸ்டிங்கர் பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டி ப்ரொவைட் பண்றாங்க சோ அதனால நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு செட் ஆகல நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா உங்களுடைய மணியை திரும்ப வாங்கிக்கலாம் சோ இதுல நீங்க உங்களுடைய பேமெண்ட் பண்றதுக்கு கிரெடிட் கார்டு UPI கூகுள் பே Paytm இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் and அதுக்கு அப்புறமா உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் ஸ்டேட் சிட்டில என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் ஹேவ் a கூப்பன் கோட் இருக்குதுல இதுல நீங்க கேபிட்டல் லெட்டர்ல HARIZONE ஹரிசோன் டைப் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்றதுக்கு இருந்தாலும் அதுல இருந்து டைரக்ட்டா உங்களுக்கு 10% அப்படியே ரெடியூஸ் ஆயிரும் இத நான் நம்மளுடைய வீடியோட ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலா கட்டு வாங்கிருக்கேன் சோ கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க and லாஸ்டா நீங்க சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கிளிக் பண்ணி பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த இடத்துல நம்ம செட்டப்னு இருக்கிற இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணனும் அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல கீழ skip I don't want a personalized experience கிளிக் பண்ணுங்க and அடுத்த பேஜ்ல நம்ம create a new websiteங்கறத கிளிக் பண்ண போறோம் and அதுக்கு அடுத்த பேஜ்ல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் அவேலபிளா இருக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா WordPress and then இன்னொரு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI இதுல நம்ம ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI தான் யூஸ் பண்ண போறோம் சோ ஒன்ஸ் நீங்க ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த இடத்துல claim a free domainங்கறத செலக்ட் பண்ணுங்க and இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட நேம் என்னவா இருக்க ஆசைப்படுறீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க சோ ஒன்ஸ் நமக்கு டொமைன் நேம் அவேலபிள்னு வந்தது நம்ம கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டொமைனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் and இதுல நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு finish registrationங்கறத கிளிக் பண்ணுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் மேல இருக்கிற ஸ்டார்ட் கிரியேட்டிங்ங்கற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களால AI யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு மாதிரியான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாம கீழ பாத்தீங்கன்னா ஆர் யூஸ் a premade template இருக்குதுல இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ஹோஸ்டிங்கர் சூப்பரான டெம்ப்ளேட்ஸ் வச்சிருப்பாங்க அத நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கொண்டு வந்துறலாம் சோ இப்போ நாம யூஸ் a premade template கிளிக் பண்ணலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும் இதுல கீழ பாத்தீங்கன்னா choose your category கீழ நிறைய கேட்டகரிஸ் அவேலபிளா இருக்கு இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரியில தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கேட்டகரியில இருக்கிற எல்லா ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸும் கீழ உங்களுக்கு அவேலபிளா இருக்கும் and அதை நீங்க செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு ஹோட்டல் தான் இருக்குது அந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னு வெச்சுப்போம் இதுல நாம இப்போ ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணலாம் சோ இப்போ கீழ பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இதுல நமக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோணுது சோ அதனால ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் சோ ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது நம்ம வெப்சைட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்க போகுதுங்கறத நீங்க வந்து ஒரு ஐடியாவா தெரிஞ்சுக்கலாம் சோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த இமேஜ் எல்லாமே சோ இங்க மெனு and then கீழ பாத்தீங்கன்னா about and then contact அதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு உங்க கடையை பத்தி ஒரு ஸ்லோகன் ஏதாவது சோ இங்க உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துறலாம் சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது சோ அதனால நம்ம வந்து இது
இதையே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பில்டிங்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல hari.zone இருக்குதுல, இதுதான் என்னுடைய டொமைன் நேம். நீங்கள் என்ன டொமைன் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டொமைனை உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடையோட பேர் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ ரஃபாக பார்க்குறதுக்கு நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல இருக்கிற லோக்கிங்கிற லோகோவை எடுத்துட்டு நம்மளுடைய லோகோவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த லோகோ கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இதில் இருக்கிற ரீப்ளேஸ் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு இமேஜ் வேணாலும் நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணி அதை அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ என்னுடைய லோகோ கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் அது அப்லோட் ஆகி முடிச்சதும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது இந்த மாதிரி அந்த இடத்துல அப்டேட் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இப்போ அடுத்தும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற லோக்கிங்கிற டெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹரி ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல்னு அடுத்து டைப் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தாராளமாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இங்கே இருக்கிற ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட்டு, பட்டனு, ஆட் டு பேக், இமேஜ், ஏதாவது ஒரு வீடியோ கூட நீங்கள் இன்ஃபேக்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் எதாவது அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு வீடியோவை கூட இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி அதில் எடிட் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல அந்த வீடியோட லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது தாராளமாக ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுற எந்த ஒரு பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் எந்த வீடியோ காமிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த வீடியோவை இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆட்டோ ப்ளே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டே இருக்கும். அண்ட் லூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ திரும்ப திரும்ப ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகிறதுக்கான அனிமேஷன் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் ஃபேடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் லோட் ஆகும்போது அதோட அனிமேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் தென் ஸ்லைடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அனிமேஷன் எப்படி இருக்குது பாருங்க. அண்ட் தென் ஸ்கேர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அனிமேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் அனிமேட் கூட பண்ணிக்க முடியும். எவ்வளோ சிம்பிள்ல. ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோ வேண்டாம், ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டன்னா ஜஸ்ட் லைக் தான் இங்கே ஒரு பட்டனை வைப்போம். இந்த இடத்துல இந்த பட்டனை வச்சுட்டு எடிட் போயிட்டு ஆர்டர்னு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல கீழே லிங்க் டூன் இருக்குதுல்ல, இதில் வெப் பட்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய வாட்ஸ்அப்போடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யாராவது இந்த இடத்துல ஆர்டரை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு இந்த வெப்சைட் அவங்கள ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ என்ன டைப் பண்ணிக்கணும் அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. https போட்டு //wa.me போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களோட நம்பரை டைப் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டைலில் போனீங்கன்னா உங்களால் இந்த டெக்ஸ்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதோட பார்டரோட வித் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட கார்னரோட ரேடியஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஈவன் அந்த டெக்ஸ்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலரை கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெட்டா மாத்திரம் பாருங்க. ஸோ ரெட் அவ்வளோ சூட் ஆகல, பிளாக்கே நல்லா இருக்கு. ஸோ நம்ம பிளாக்கே வச்சுக்கலாம். அண்ட் தென் அனிமேஷன் டேபுக்கு போயிட்டு நம்ம இதுக்கு ஸ்கேல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நம்ம எப்படி இங்கெல்லாம் எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணாமோ அந்த மாதிரி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஈவன் உங்களுக்கு இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா கூட இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் எடிட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. இப்போ ரீப்ளேஸ் இருக்கிற இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஓன் இமேஜஸ் அப்லோட் பண்ணி தாராளமாக இருக்கக்கூடிய டிஃபால்ட் இமேஜஸ் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் வெப்சைட் இருக்குதுல, இது உங்களுக்கு வந்து பப்ளிஷ் நவுனா கூட இருக்கலாம். ஸோ இது ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பப்ளிஷ் வெப்சைட்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வெப்சைட் பப்ளிஷ் ஆனதும் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வியூ சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் கம்ப்ளீட்டாக லான்ச் ஆயிடுச்சு. நம்ம சேஞ்ச் பண்ண லோகோ வந்துருச்சு, நம்ம சேஞ்ச் பண்ண டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆர்டரை கிளிக் பண்ணலாம். ஆர்டர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை எந்த விதமான லிங்க்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் உங்களுடைய பொருள் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா அதையுமே நம்மளால இங்கே பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு பேஜஸ் அண்ட் நேவிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல ஆட் அ பேஜ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஆன்லைன் ஸ்டோர்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தீம் இருக்கும். உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் தீம் செலக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது தீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு ஹோட்டல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தீமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜுக்கு நம்ம ஸ்டோருங்கிற பேரை வைப்போம். அதுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ இங்கே இருக்கிற எல்லா இமேஜஸையுமே நம்ம முன்ன பார்த்த மாதிரி உங்களால் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இங்கே இருக்கிற டைட்டிலுமே சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ப்ரைஸிங்குமே கூட உங்களால் ரொம்பவே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்னடா இது டாலர் இருக்குது நம்மளோட இந்தியன் ருபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அதையுமே உங்களால் ரொம்பவே ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிப்போம். திரும்ப நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்மளுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிப்போம். இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த சோஷியல் மீடியாவோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் எடிட் சோஷியல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்குமே நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் HARI.in
IZONE. இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க். ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் டைப் பண்ணிட்டு வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ யாராவது நம்மளோட வெப்சைட்டை இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து இந்த இன்ஸ்டாகிராமோடைய பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வேற லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான கோடிங்குமே பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான வெப்சைட்டை ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் கிரியேட் பண்ணிட்டோம். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன்னா இன்னும் 1 மணி நேரம் போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இது இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நோண்டி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட யூடியூப் சேனலில் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா அதை எப்படி ஈஸியாக கொண்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.